கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் மதிப்பான உங்களுடைய வர்ணனையை கூறுங்கள். இதில் முதல் வார்த்தை என்ன சொல்ல போகிறேன்னா, டெரரிசம் பற்றி, அதாவது பயங்கரவாதம். பயங்கரவாதம் வந்து இப்போ இதுவாக டெல்லியில் ஒரு பெரிய பிளாஸ்ட்டு நடந்தது 10/11 அன்றைக்கி. அது வந்து நிறைய பேரை கொன்றார்கள். ஒரு காரில் வந்து அது வந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் படித்து விட்டு எப்படி கொலை செய்ய துணிந்தார்கள் என்பது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது முன்னால் ஒரு பாட்டு உண்டு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடினார். அந்த பாட்டை வந்து இப்போ மாற்றி பாடணும் போல இருக்கு. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் பண்பும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. வளர்ச்சி வரணும், படிக்கணும் அப்படின்னா படித்தவன்றது எதில் தெரியணும்னா பண்பில் தெரியணும். பண்பு உள்ளவன் தான் படித்தவன். மற்றவாளுக்கு தீங்கு செய்பவன் மனிதனாக முடியாது. அதுதான் பயங்கரவாதின்றது அதுதான். மற்றவாளை கொலை செய்யணும்னு நினைக்கிறான், அதுவும் அப்பாவிகளை கொலை செய்கிறான் என்றால் அது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். அது பண்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போது படிப்பு வந்து பண்பை கொடுப்பதில்லை அப்படின்னு புரியுறது. இப்போது இது வந்து இந்த பயங்கரவாதம்னு இப்போ நேற்று நடந்ததில்லை. அது வந்து ராமாயண காலத்திலே நடந்திருக்கு. அதாவது ராமர் வந்து முதல்ல முனிவர்கள்கிட்ட வாக்கு கொடுத்தார், நான் அரக்கர்களை அழிப்பேன். அரக்கர்கள்லாம் யார்? தீவிரவாதிகள். அவங்களும் தீவிரவாதி தான். அவன் வந்து யார்? பக்தர்கள். ஆனால் சிவபக்தர்கள் நிறைய பேர். ராவணனே இப்போ வேதம் படித்தவன், அந்த சிவபக்தன் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் தவறு செய்தான். ஏன்னா பிறர் மனைவியை நேசித்து அவளை கவர்ந்து வந்து எல்லாம் பண்ணான், எல்லா அநியாயமும் பண்ணான். அதனால் அவனையும் அதே மாதிரி முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் அரக்கர்கள், அதாவது தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகளை முதல்ல 14,000 தீவிரவாதிகளை முதல்ல அழித்தார். அப்புறம் பின்பு ராவணனையும் அழித்தார். ராவணனையும் அவன் கூட்டத்தையும் அழித்தார். அப்போது தான் நம்ம பாரத தேசத்தில் அமைதி நிலவியது. அமைதியை நிலைநாட்டினார் ராமர். இப்போ அதே தான் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு முதல்ல நடுவில் கண்டக்ட் பண்ணா இல்லையா? முன்னால் ஒரு தீவிரவாத செயல் நடந்தது. அதற்கு பிறகு சிந்தூர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தீவிரவாத முகாம்கள் 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. அது மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. ஆனால் இப்போது இன்னும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடிந்த பாடில்லை. எப்போது தீவிரவாதம் முழுவதுமாக அழிக்கப்படுகிறதோ அப்போது தான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது முடிவுக்கு வரும். புரியுதா? அடுத்தது ஏழ்மையை பற்றி சொல்கிறேன். ஔவையார் என்ன சொன்னார்? கொடிது வறுமை கொடிது, அதனும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னார். ஆனால் வந்து ஔவையாரே உயிரோடு இருந்தாருன்னா வேறு மாதிரி பாடுவா. எப்படி பாடுவா? கொடிது வறுமை கொடிது, அதனும் கொடிது முதுமையில் கொடுமை. முதுமையில் கொடுமை வந்து 2. ஒன்று வந்து வறுமை, இன்னொன்று வந்து தனிமை. இப்போ பார்த்திங்கன்னா முதியவர்கள்லாம் தனிமையாக இருக்கா. வயசானவா 80 வயசு 90 வயசெல்லாம் இப்போ தனிமையில் இருக்கிறா. அது வந்து எதனால்? காலத்தின் கோலம் இது. இந்த ஒரு பெரியவர் இருக்கார் பாருங்கள், காய்கறி வித்துண்டு. அவருக்கு வயசு 73. பேர் வந்து நூர் முகமட். 73 வயசானவர் காய்கறி விற்றுக்கொண்டு தன் பிழைப்பை நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ 73 வயசில் உழைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏழ்மை பாருங்கள், ஏழ்மையினால் அவர் அந்த மாதிரி இருக்கார். ஸோ இப்போ வந்து அதுவும் இன்னொரு ஒன்று அதே மாதிரி இந்த அம்மாவை பாருங்கள். இந்த அம்மா வந்து ஒரு கோவில் கட்டிருக்கா. என்ன கோவில்னா அம்மன் கோவில், அங்காள பரமேஸ்வரி கோவில். அது திடில் நகர்னு இப்போ ஒரு திருவஞ்சேரியில் இருக்கிறது. அகரம் தென் ரோடு, அந்த பாரத் காலேஜுக்கிட்ட இருக்குது. இந்த கோவிலை கட்டிய இந்த அம்மா பேர் வந்து சந்திரான்னு பேர். இந்த கோவிலை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்காள பரமேஸ்வரி சன்னதி. இந்த கோவிலுக்கு இந்த அம்மா வந்து நல்லா பேசும். ஆக்சுவலாக பேசும் தெய்வம் இவள். என்னோட பேசுகிற அவளுக்கு நான் பாலகன்னா பையன். இந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு வந்து கதவு போட்டு கும்பாபிஷேகம் நடத்து அப்படின்னு என்னிடம் உத்தரவு கொடுத்தாள்.
அந்த உத்தரவுப்படி நான் வந்து கதவு ஒரு 85,000 செலவாச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த கோயிலை முடிப்பதற்காக நான் வசூல் செய்தேன். ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் வசூலாச்சு. நிறைய பேர் கொடுத்தா, 5,000, 4,500 நிறைய பேர் கொடுத்தா. அவெல்லாம் கொடுத்ததுனால இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் 11/11/2021 கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த அம்மா அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பயங்கர மழை அன்றைக்கி. அதாவது ஆகாய கங்கையே பிச்சு கொண்டு கீழே கொட்டியது. அது மாதிரி ஒரு ரியல் கும்பாபிஷேகம் நடந்தது. அது மாதிரி அந்த விசேஷமான ஒரு கும்பாபிஷேகம் அன்று நடந்ததுன்னு மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறேன். இப்போ வந்து இந்த அம்மா சொன்னா இல்லையா, அந்த அம்மாவோட வீடு பாருங்கள், குடிசையில் இருந்தவ கடன் வாங்கி முதல்ல கோயிலை ஆரம்பித்தா. அப்புறம் அவன் சொன்னான் வந்து, ஐயா அந்த மாதிரி கோயில் பாதியில் நிற்குது, நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா. அப்போது அந்த வசூலுக்கு ஆரம்பித்தேன். வசூல் செய்து அந்த கோவிலை நல்லபடியாக 11/11/2021 முடிச்சிட்டோம். இதாவது அதாவது மனசு தான் காரணம் என்பது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் மனசு தான் முக்கியம். ஒரு வேலையை செய்யணுன்னா, முடிக்கணுன்னா மனசு இருந்தால் போகிறோம். பணம் இருக்கிறது வேறு. பணம் இருந்தால் பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போது இதில் ராமரை பற்றி வருவோம். ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டார். காட்டில் போனால் அவர்கிட்ட ஏது பணம்? அவர் வந்து அரசர் இல்லாத காட்டுக்கு போகிறார். அப்போவும் என்ன பண்ணார்? வானரர்கள் உதவி கிடைத்தது. வானரர்கள் உதவியோடு அரக்கர் முழுவதும் அடித்தார். அப்போ என்ன செலவு பண்ணார்? ஒரு பைசா செலவில்லை. ஒரு பைசா செலவில்லாமல் அரக்கர் கூட்டத்தையே அடித்தவர் ராமர். அதனால் மனம்தான் காரணமே தவிர பணம் இல்லை. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திண்ணீராக பெறின். உறுதியான எண்ணம் இருந்தால், நல்ல செயலை செய்யணும்னு நினைப்பு இருந்தால் கட்டாயம் முடிக்கலாம் அப்படின்றது ராமருடைய வாழ்க்கை காட்டுகிறது. இந்த சந்திராவுடைய வாழ்க்கை காட்டுகிறது. நூர் முகமது இருக்கார் பாருங்கள், ஏழை தான் அவர், ஆனால் உழைக்கிறார். ஸோ இது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறது. இந்த மாதிரி ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். எப்படி உதவி பண்ண போகிறோம்? நம்மளால் என்னாலான உதவிகளை நான் செய்து கொண்டு தான் வருகிறேன். இருந்தாலும் பத்தாது. ஏழ்மை ஒழியணும், நாட்டில் ஏழ்மை ஒழியணும்னா இருக்கிற பணக்காரெல்லாம் எல்லாரும் உதவி பண்ணால் நாட்டில் ஏழை இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். பயங்கரவாதம் ஒழியணும்னு என்ன பண்ணணும்? படிப்பில் பண்பு வளரணும். படித்தவர்கள்ட்ட பண்பு வளர்ந்ததுன்னா பயங்கரவாதம்ன்றது இல்லாமல் போயிடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் அவசியம் இதை பார்த்து பயனுறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.